உருட்டுலையே உருட்டு உலகமகா உருட்டு. நமக்கு ஒரு நோய் வந்தா அது எப்படியாவது உடனே சரியாகணும்னு நினைக்கிற உருட்டு. இப்படி வாமா மின்னல் போமா மின்னல் மாதிரி நோய் வந்த வேகத்துல மாயமா மறைஞ்சிடணும்னு எதிர்பார்க்கிறது தான் நம்ம மக்களை போலி ஆசாமிங்க வலையில விழ வச்சு உயிருக்கே ஆபத்தாயிடுது. ஸோ தின்னா பித்தம் தெளியுங்கிற ஆங்ஸைட்டியில எதையாவது தின்னு ஏற்கனவே இருந்த பித்தம் இன்னும் அதிகமாகிறது மாதிரி நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி உடனே சரி பண்றதுன்னு டென்ஷன் ஆகிறத விட நமக்கு வந்த நோய் என்ன, அது ஏன், எப்படி, எதனால வந்தது, அந்த காரணங்களை நீக்கிறது எப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணா வந்த நோய் கம்ப்ளீட்டா சரியாயிடும். இதுதான் 2600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்றாரு. ஓகே டாக்டர், நாங்க பதட்டம் அடையல, ஆனா எங்களுக்கு நோய் பத்தி தெரியாது, அறிகுறிகள் தானே எங்க உடம்புல வருது, வலியும் வேதனையும் அரிப்பும் எரிச்சலும் எப்படியாவது அடங்கணும்னு நாங்க எதிர்பார்க்கறது தப்பா டாக்டர் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஒரு டிசீஸை ஒரு பேஷண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் படிப்படியா அடுத்தடுத்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்டே கனெக்டட். நம்ம கிளி உடனே டாக்டர் என் வழி தனி வழி அப்படிங்கிற ரஜினி ஸ்டைல்ல